ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான அன்டோர் மஹால் அப்படின்ற ஒரு பெங்கால் வெப் சீரிஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 6 எபிசோட் இருக்குது. ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். இந்த சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோயினுக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆகுதுங்க. 5 வருஷமாக இவங்க குழந்தை பெற்றுக்காம தள்ளி போட்டுருந்துருக்காங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு. 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ட்ரை பண்ணும்போது குழந்தை உருவாக மாட்டேது. மொத்த குடும்பமும் ஹீரோயின் கிட்ட தான் குறை இருக்குது அப்படின்னு டம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுடைய பேரு ரித்தி. நம்ம ஹீரோனுக்கு திருமணமாய் 5 வருஷம் ஆகுதுங்க. ஹீரோனுடைய கணவர் பேரு இந்திரோ. அவரும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோன் ஆஃபீஸ் ட்ரிப்புக்காக டெல்லி வந்திருக்காங்க. ஸோ கொலீக்ஸ் எல்லாருமே மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஒர்க் எல்லாம் முடிஞ்சு கிளம்ப வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை. தன்னோட கணவர்கிட்ட ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு கிளம்பலான்னு கிளம்பும்போது ஹீரோயின் பேக் பண்ணி வச்சிருந்த அந்த சூட் கேஸ் தடுக்கி விட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தவங்க அப்படியே வயிற்ற பிடிக்கிறாங்க. அப்பதான் நமக்கு தெரிய வருது நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலா நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோனுடைய பர்த்டேங்க. காலையிலே ஹீரோனுடைய கணவர் ஹீரோனுடைய காது கிட்ட வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ல, என்னுடைய பர்த்டே விஷா என்னை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஒன்றும் உன்னோட பர்த்டே விஷ் கிடையாது, எவ்ரிடே விஷ் தான். தினமும் காலையில நீ ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இல்ல ராத்திரி எனக்கு ரொம்ப வேலை இருந்தது, அதனால தான் லேட்டா தூங்குனேன், அதனால தான் காலையில தூங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கு திருமணமாய் 5 வருஷம் ஆகுதுங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த 5 வருஷமா குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா தான் தள்ளி போட்டுருக்காங்க. 2 பேருமே ஒர்க் பண்றாங்க, பிஸி ஷெட்யூல்ல இருக்காங்க. வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்குமே குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கு. அதனால குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ட்ரை பண்ணியும் ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆகவே இல்லை. ஹீரோனுடைய கணவர் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏர்லி மார்னிங்ல ஸ்பெம் கவுண்ட் எல்லாம் வந்து அதிகமா இருக்கும், ஸோ காலையில ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு அப்பவும் ஹீரோயின் கூட ஜாலியாக பேசி விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அன்புக்கு பஞ்சமே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். ஒருத்தர் மேலே ஒருத்தர் அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சிருக்காங்க. காலையில் எழுந்த உடனே நம்ம ஹீரோயின் போய் ரெடி ஆகிட்டு வராங்க. ஸோ பிளாக் கலர் சாரியில் ஹீரோயின் பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோனுடைய கணவர் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்று அவங்க வயிற்றை டச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஏக்கம் வந்துருச்சு, இன்னும் பிரெக்னென்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய கணவர் இதை புரிஞ்சுக்கிட்டு வந்து ஹக் பண்ணி, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹாலுக்கு வந்து பார்த்தா ஹீரோனுடைய மாமியார் இன்னைக்கு ஹீரோனுக்கு பர்த்டே அப்படின்ட்டு வகை வகையாக சமைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோனுடைய மாமியாரும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க. ஸோ ஸ்பெஷலாக செஞ்ச டிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஊட்டியெல்லாம் விடுறாங்க. ஹீரோனுடைய மாமனார் இறந்துட்டாருங்க. ஸோ பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோட்டோ முன்னாடி நின்று ப்ரேயர்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறதா சொல்கிறாங்க. ஹீரோயின் 2 பேருமே ஒன்றா தான் காரில் கிளம்புறாங்க. ஹீரோனுடைய கணவர் ட்ராப் பண்ணிட்டு அவரோட ஆஃபீஸ்க்கு போயிடுவார். ஸோ 2 பேரும் காரில் உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்க, அஃப்கோர்ஸ் நம்ம ஹாப்பியாக தானே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட கணவர் சொல்கிறாரு. நமக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ராப்ளம் நமக்குள்ள இல்லை, இந்த சொசைட்டி கிட்ட தான், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, டாக்டர் கிட்ட போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஹீரோனோட கணவர் சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அபிஷேக் அப்படின்ற ஹீரோனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர் பொக்கேலாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து விஷ் பண்றாரு. ஹீரோனும் கேக்கெல்லாம் ஊட்டி விட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோன் அவங்க அம்மாக்கு வீடியோ காலில் ஃபோன் பண்ணி அப்படியே ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அங்கே நம்ம ஹீரோனுடைய கொலீக் வராங்க. அவங்களுடைய பேரு ஷைனி. குழந்தை ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போதான் நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க, ஆக்சுவலாக என்னோட கணவர் இன்னைக்கு காலையில் என்ன தெரியுமா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலையில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் இல்லையா, அதை சொல்லி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷைனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, போய் டாக்டரை பாருங்க, இந்த காலத்தில் இதெல்லாம் காமன் ஆயிடுச்சு, சங்கடப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹேபிட் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வரது சகஜம் தான், போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் செக்கப்புக்கு போகிறதுக்கெல்லாம் தயாராக தான் கைஸ் இருக்காங்க. ஆனால் ஹீரோனுடைய கணவர் கூட்டு போக மாட்டேன்றாரு அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா, அவர் செக்கப் எல்லாம் பண்ண மாட்டாராம், ஹீரோனை மட்டும் தான் செக்கப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையெல்லாம் போல, இந்த மாதிரி நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். பட் இவங்க 2 பேருக்குள்ள அன்பு அப்படின்றது கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. அங்கே கட் பண்ணா ஹீரோனுடைய கணவர் ஆஃபீஸில் பியா அப்படின்ற ஒரு பொண்ணு
பொண்ணு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோனுடைய கணவர் போகிறாருங்க. இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு பர்த்டே, கிஃப்ட் வாங்குறதுக்காக நான் வெளியே போகிறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்க பியா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆக்சுவலாக பியாக்கும் ஹீரோனுடைய கணவருக்கும் பாஸ்ட்டில் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும் போல. உனக்கு வெக்கமா இல்லையா, நம்ம 2 பேர்த்துக்குள்ள இருந்த பாஸ்ட்டை மறந்துட்டு உன் பொண்டாட்டி பர்த்டேக்கு என்னையே கிஃப்ட் வாங்குறதுக்காக கூப்பிடுறியே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் கிஃப்ட்டை தேர்ந்தெடுத்தேன்னா அது ரொம்ப முக்கியமாக இருக்கும், அதனால தான் உனக்கு கூட கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் வரேன், வந்தால் எனக்கு என்ன தருவேன் அப்படின்னு பியா தொடர்ந்து ஹீரோயினோட கணவர் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கிறது அவங்க பேசுறதுலேயே தெரியுதுங்க. ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா பர்த்டே செலிப்ரேஷனுக்கான ஏற்பாட்டை ஹீரோயினோட கணவர் பண்ணி வச்சிருக்கிறாரு. வீட்டுக்கு சொந்தக்காரங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்திருக்காங்க. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லோரும் ஒன்று கூடி ஹாப்பியாக பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலே ஏதோ ஒரு கேள்வியை கேட்டு கண்டிப்பாக கஷ்டப்படுத்துவாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த வகையில் ஒரு ஆண்டி அப்படியே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணமாய் 5 வருஷம் ஆயிடுச்சு, ஜாப்ல ப்ரொமோட் ஆயிட்டீங்க, லைஃப் ஸ்டைலில் ப்ரொமோட் ஆயிட்டீங்க, எப்போ லைஃப்ல ப்ரொமோட் ஆக போறீங்க அப்படின்னு குழந்தைய பற்றி கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குங்க, ஹர்ட் ஆகுது. ஹீரோயின் பதிலே சொல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனுடைய மாமியார் ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க தான் குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷம் தள்ளி போட்டிருந்தாங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சாங்க. இப்போ தான் இவங்க வாழ்க்கையை முழுசாக என்ஜாய் பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போ தான் குழந்தை பெற்றுக்கலான்ற பிளானில் இருக்காங்க. அடுத்த வருஷம் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோனோட மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சுங்க. பார்ட்டியை முடிச்சுட்டு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு லேப்டாப் எடுத்து வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோனுடைய கணவர் வந்து, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கண்ணை மூட சொல்றாரு. அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே இருந்து ஒரு செயின் எடுத்து வச்சு காட்டுறாருங்க. அந்த செயினை பார்த்ததும் ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆக்சுவலாக அது தங்கமோ வைரமோலாம் கிடையாது, அது ஒரு ஆன்டிக் செயினுங்க. ஸோ அந்த செயினை ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஹீரோயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கடைக்காரரு அது ஆல்ரெடி சேல் ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் அதனால அதை வாங்க முடியாமல் கிளம்பி வந்திருப்பாங்க. அந்த செயின் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட பேசி அந்த செயினை ஹீரோயினோட கணவர் ஹீரோனோட பர்த்டேக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறாருங்க. ஸோ ஹீரோனுக்கு அந்த செயினை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பியாக 2 பேரும் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோன் சூட்கேஸ் தடிக்கி விட்டு கீழே விழுந்தாங்க இல்லையா, இப்போது அந்த ஆஃபீஸ் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு கையில் கட்டோட வீடு வந்து சேர்றாங்க. ஹீரோனை பார்த்ததும் ஹீரோனோட மாமியாருக்கும் ஹீரோனோட கணவருக்கும் செம்ம ஷாக்காக இருந்துட்டு இருக்கு. என்ன நடந்தது அங்கே அப்படின்றத இப்போ நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் இந்த ஆஃபீஸ் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் டெஸ்ட் எடுத்து பார்த்துருந்துருக்காங்க. அதாவது இந்த மேனுவலாக மெடிக்கல் ஷாப்பில் கிட்டு கிடைக்கும் இல்லையா, ப்ரெக்னென்சி கிட்டு, அதை வச்சு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ் ட்ரிப்புக்காக டெல்லிக்கு வந்திருந்திருக்காங்க. ஸோ கொலிக்கெல்லாம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சூட் கேஸ் தடுக்கி விட்டு கீழே விழுந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கு. பிளட்டை பார்த்ததும் ஹீரோயின் பயந்து போயிட்டாங்க. மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஷைனிக்கு ஃபோனை போட்டு ஷைனி உடனடியாக நம்ம ஹீரோனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் ரொம்ப பதட்டமாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் வந்து பேசிக்காக கையில் தலையில் அடிபட்டு இருக்கிறதுக்கு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, டாக்டர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஷைனியை வெளியே இருக்க சொல்லிட்டு ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஷைனி பார்த்தீங்கன்னா அபிஷேக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, சரி இந்த விஷயத்த நீ வந்து ஹீரோயினோடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டாக்டர் வந்து உள்ளே வர சொல்கிறாங்க. அங்கே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அங்கே கட் பண்ணால் ஹீரோயின் வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோனுடைய கணவர் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஆக்சுவலாக நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த ஒரு மிஷின் வந்து தப்பாக வந்து காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோனோட கணவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் டாக்டர் செக் பண்ணிட்டு வா, நம்ம அங்கிள் கூட டாக்டர் தானே அப்படின்னு சொல்ல, அதான் டெல்லி ஹாஸ்பிட்டல்லே செக் பண்ணிட்டு வந்துட்டானே, நான் நார்மலாக தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஒரு ஹாஸ்பிட்டலில் தானே செக் பண்ணேன், இங்கே நம்ம டாக்டர் அங்கிள் கிட்ட போய் செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, சரி வாங்க நம்ம 2 பேருமே போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது, நான் எதுக்கு, நீ செக் பண்ணிட்டு வா, ஷைனியை கூட கூப்பிட்டு போய்க்க, நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. குழந்தைன்னு பிறந்தா 2 பேரும் தானே அந்த குழந்தைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, குழந்தை பிறக்கலனாலும் 2 பேரும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, 2 பேருமே போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோனோட கணவர் ஒத்துக்கவே மாட்டேன்றாருங்க. அப்போ டெல்லியில் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பயந்து போயிருந்தாங்க இல்லையா, மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லைங்க நான் அந்த டெஸ்டரில் செக் பண்ணி பார்த்தேன், பாசிட்டிவ்னு வந்தது, அது மட்டும் இல்லாமல் டேட்டெல்லாம் கூட தள்ளி போச்சு அப்படிங்கும்போது அது பல காரணங்கள்னால நடக்கும், நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, இந்த காரணத்தினால இதெல்லாம் நடக்கும், அந்த ப்ரெக்னன்சி டெஸ்டர் வந்து தப்பாக ரீடிங் காட்டியிருக்கு, நாங்கள் செக் பண்ணதில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் கணவரை கூப்பிட்டுட்டு கவுன்சிலிங் எல்லாம் கூட சொல்லி இருந்திருக்கிறாங்க. இப்போது நம்ம ஹீரோயின் டெல்லியிலேயே செக் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால் ஹீரோனோட கணவரையும் செக் பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோனுடைய கணவர் முடியவே முடியாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் அது ஒரு பெண் கிட்ட தான் இருக்கும், ஆண் கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது
அப்படின்னு ஆண் ஈகோ வந்து அவரை வந்து தடுக்குதுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதனால் வந்து வீட்டுக்குள்ளே சண்டையெல்லாம் போட்டுக்கிறது கிடையாது, மனைவியை கஷ்டப்படுத்துறது கிடையாது, ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாரு, அன்பாக நடந்துக்கிறாரு. பட் அந்த ஈகோ இருக்கு இல்லையா, அந்த ஈகோ இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை காலி பண்ணிக்கிட்டு இருக்கு. கணவர் பார்த்தீங்கன்னா நீ போய் செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷைனியை கூப்பிட்டு போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷைனி வரவே இல்லை. மாறா அந்த இடத்துக்கு அபிஷேக் வந்திருக்கிறாருங்க. நீ என்ன இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஷைனியோட பையனுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தான் அவள் என்ன சொன்னா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் டாக்டர் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஹீரோனுக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போவாங்களா, அதுவும் டாக்டர் கிட்ட ரொம்ப டீப்பான விஷயத்தை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஹீரோயின் சங்கடப்பட்டுட்டே தான் பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டரும் ஹஸ்பண்டுன்னு நினச்சிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோனே சொல்லிடுறாங்க, இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தாங்க அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் கொஞ்சம் வெளியிருங்க அப்படின்ட்டு, என்ன பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, எங்கள் 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை மேடம், சந்தோஷமாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சந்தோஷமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, டாக்டர் அடுத்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயத்துக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இந்த விஷயத்துக்கு கூட உங்கள் கணவர்னால வர முடியலையா அப்படின்னு கேட்க, இல்லை அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் அதனால தான் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, டாக்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீ நார்மலாக தாமா இருக்க, உன் கணவனை கூப்பிட்டு போய் செக் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது நடக்கிற காரியமே இல்லை அப்படின்னு ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இப்போ நம்ம ஹீரோனும் அபிஷேக்கும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அபிஷேக் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அபிஷேக் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோனுடைய கணவர்கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோன் வேணுனே கட் பண்ணி விடுறாங்க. ஏன்னா ஹீரோன் தன்னோட கணவர்கிட்ட பேசுகிற மனநிலையில் இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோன் லேட்டாக தான் வீட்டுக்கு போகிறாங்க. ஏன் ஃபோன் எடுக்கலான்னு கேட்குறது, நிற்க வச்சு கேள்வி கேட்குறது, இதெல்லாம் எதுவுமே ஹீரோனோட கணவரும் பண்ணலை, மாமியாரும் பண்ணலை. 2 பேரும் சைலண்ட்டாக தான் இருக்காங்க. ஹீரோன் வீட்டுக்குள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனுடைய கணவர் அப்படியே பொறுமையாக போய் கேட்க ஆரம்பிக்கிறாரு. நான் உனக்கு கால் பண்ணேன், ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஃபோன் எடுக்கணும்னு தோணலை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. தோணலையா, நான் உன் புருஷன், அது உன் மைண்டில் இருக்கா அப்படின்னு சொல்ல, இது ஹஸ்பண்ட் அப்படின்னு வார்த்தைக்கு சொன்னால் மட்டும் பத்தாது, கூட வரணும், செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக ஹீரோனுடைய மாமியார் உள்ளே வந்து சாப்பிடாமே நீ உள்ளே வந்துட்ட, சாப்பிடுமா அப்படின்னு சொல்ல, உள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஆர்குமெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறத ஹீரோனோட மாமியார் பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் சாப்பிட்றாங்க. நீ டேப்லெட் சாப்பிட்றியா, என்ன டேப்லெட் அது அப்படின்னு கேட்க, பட்டுன்னு ஹீரோனோட கணவர் அப்படியே அவசரமாக வந்து அது என்ன டேப்லெட்டுன்னு பார்த்துட்டு, அது தலைவலி டேப்லெட் தாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நான் என்ன டேப்லெட் சாப்பிட்றேன்ற லெவலுக்கு நீங்கள் எல்லாமே நோட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. எங்கே நான் தான் குழந்தை வேணான்னு இந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, தோ ரிப்போர்ட் வந்துருச்சு, இந்த ரிப்போர்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோன் அவங்க மாமியார் கிட்ட சொல்கிறாங்க. ரிப்போர்ட்டில் என் பக்கம் எந்த ப்ராப்ளமே இல்லைன்னு வந்திருக்குது, அடுத்து உங்கள் பையனை தான் கூப்பிட்டு போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோனோட கணவர் ஒத்துக்கவே மாட்டேன்றாருங்க. என் சைட்லலாம் ப்ராப்ளமே இல்லை, நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்ட்டு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடு, ஒருத்தர் பேசிக்க மாட்டேன்றாங்க. ஹீரோன் லிட்டரலி ஒரு ஓரமாக உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோனுக்கு ஹீரோனோட கணவர் மேலே கோவமெல்லாம் கிடையாதுங்க. கணவரை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளம்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு தான் ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுடைய கணவருடைய அந்த ஆண் ஈகோ வந்து தடுக்குது. நான் வந்து சரியாக தான் இருக்கேன், பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் அது ஓன்ட்ட தான் இருக்கும், நான்லாம் செக் பண்ணுறதுக்காக வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையிலையும் பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக 2 பேர்த்துக்குள்ள ஆர்குமெண்ட்டு. இந்த ஆர்குமெண்ட்டில் ஹீரோயின் டென்ஷன் ஆகி நான் கிளம்புறேன், என் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுடைய கணவர் கையெல்லாம் பிடிக்கிறாரு. அப்போ மிரட்டவும் ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு, ஹர்ட் ஆகுது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேர்த்துக்குள்ளே நடக்கக்கூடிய முதல் சண்டைங்க. இது வரைக்கும் இவங்க 2 பேரும் சண்டையே போட்டது கிடையாது. ரொம்பவே சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஹீரோனுடைய கணவருக்கு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சிக்கு திருமணமாகி ஒரு பையன் இருக்கான். இப்போ நம்ம ஹீரோனுடைய மாமியார் ஹீரோனுடைய நாத்தனாரை மீட் பண்ணி நடக்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லும்போது ஹீரோனுடைய நாத்தனார் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணி சொன்னது சரிதான், இப்போ அண்ணியோட இடத்துல நான் இருந்திருந்தாலும் என் கணவர்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் தேடுறதுக்கு தான் பார்ப்பேன். செக் பண்ணுறதுல என்ன இருக்குது, நீங்கள் அண்ணியை சமாதானப்படுத்தக்கூடாது, அண்ணனை தான் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இல்லை அவன் யங் மேனாக ஹெல்த்தியாக நல்லா தான் இருக்கான், அவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய மாமியாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோனுடைய கணவரும் பார்த்தீங்கன்னா ஆன் ஈகோ காரணமாக வந்து டெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோனுடைய மாமியாரும் பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட ப்ராப்ளம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அஃபீஷியலாக செக் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம ஹீரோயின் கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ ஹீரோனுடைய அம்மா வந்து காலையில் எழுப்பி விட்றாங்க. அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அம்மா அப்பா கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கிருந்தே வேலைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஹீரோயின் முடிவு எடுத்திருந்திருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில்
பியா பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய கணவருக்கு கால் பண்ணுறாங்க. 2 பேரும் பேசுகிறாங்க. வெளியே போகலாம்னு முடிவெடுத்து இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு போகிறாங்க. ஒர்க்லேயும் ஹீரோனுடைய கணவரை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வரும்போது ஹீரோனுடைய அம்மாவுக்கு ஃபோனை போட்டு அப்பாவையும் ரெடியாக இருக்க சொல்லுங்கம்மா, நம்ம 3 பேரும் டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அம்மா அப்பா 3 பேருமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னருக்கு போகிறாங்க. அதே ரெஸ்டாரண்ட்டோடைய பாரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பியாவும் ஹீரோனுடைய கணவரும் இருக்காங்க. 2 பேரும் சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய கணவர் தான் கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே பியா கிட்ட சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பியாக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா பியா பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கணவர் கூட டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஹீரோனுடைய கணவர் குடிச்சிட்டு அப்படியே போதையில் உளறிக்கிட்டு இருக்கிறாரு, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பில்லெல்லாம் பே பண்ணிட்டு ஹீரோனுடைய ஃபேமிலி கிளம்பும் போது ஹீரோனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாங்க ஹீரோனோட கணவரும் பியாவும் ஒன்றா அந்த இடத்துலேருந்து கிளம்புறத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. என் கணவர் அந்த மாதிரிலாம் கிடையாதுமா, அப்படிலாம் பண்ண மாட்டார், பியா வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ண தான் பார்க்குறாங்க. கணவரை பற்றி தப்பாக நினைக்க மாட்டேன்றாங்க. ஹீரோயின் தன்னோட கணவர் கூட சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் ஹீரோனோட கணவர் தான் தப்பை உணர்ந்து மறுபடியும் ஹீரோனை வந்து கூப்பிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, செக் பண்ணுவாங்க, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்றது தான் ஹீரோனோட எண்ணமாக இருக்குது. பட் இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேதுங்க. ஹீரோனோட கணவர் பியா கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன தான் பியா கூட சேர்ந்து சுற்றினாலும் ஹீரோனோட நினப்பில் ஹீரோனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோனை பார்க்கறதுக்காக அபிஷேக் வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. ஹீரோனுக்காக ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் உடனடியாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோனுடைய அம்மா அப்பா கேட்க, இல்லை மாமியாரோட மெடிசன் என்னோட பேக்லேயே இருக்குது, மாமியார் மெடிசன் சாப்பிட்ணும், அவங்க கிட்ட இந்த மெடிசன் ஒப்படைக்கணும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அபிஷேக் பார்த்தீங்கன்னா நானே உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்க, சரி ஒரே நிமிஷம் சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோன் உள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோனுடைய அம்மா சொல்கிறாங்க, நீ அந்த வீட்டுக்கு போகாதப்பா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க தப்பாக நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோனுடைய அப்பா அப்படிலாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்க உடனே ஹீரோயினும் நம்ம அபிஷேக்கும் ஒன்றா சேர்ந்து காரில் போகிறாங்க. அப்படி போகும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பழைய ஞாபகங்களெல்லாம் நினச்சி பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய மாமியார் வீடு வந்தாச்சு. ஆனால் ஹீரோயின் இன்னும் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அபிஷேக் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்தாச்சு, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அபிஷேக் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகும்போதே ஹீரோயினுடைய மாமியார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்ட்டி கிட்ட ஹீரோயினை பற்றி பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் சைடில் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை மறைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே அதை கேட்டுக்கிட்டே அமைதியாக போய் டேப்லெட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டை கேட்டு ஹீரோயினுடைய மாமியார் ஃபோனை கட் பண்ணிட்டு எப்போம்மா வந்து அப்படின்னு சொல்லி நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து மாமியார்கிட்ட, இங்கே பாருங்கள், என்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது கேட்கணும் அப்படின்னா டிரெக்டாக என்கிட்ட கேட்டுருங்க, நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம், அதை விட்டுட்டு ஏன் தேர்ட் பர்சன் கிட்டலாம் விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கீங்க, அது நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் ஒன்றும் டேப்லெட் சாப்பிட்டுட்டு குழந்தை பெற்றுக்காமலாம் இல்லை, எனக்கும் குழந்தை வேணும்னு தான் இருக்குது, நானும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு ஹீரோனோட கணவரும் ஒத்துழைக்கணும் இல்லையா, அவர் வந்து டெஸ்ட்டெல்லாம் எடுத்தால் தானே எல்லாம் தெரிய வரும், ஃபஸ்ட்டு உங்கள் பையனை கன்வின்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பும்போது கீழே பார்த்தீங்கன்னா பியா நம்ம ஹீரோனோட கணவரை வீட்டில் கொண்டாந்து விட்டுறாங்க. ஹீரோனோட கணவர் பயங்கரமாக குடிச்சிருக்கிறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து வரதை ஹீரோயின் பார்த்து ஒரு மாதிரி சங்கடப்படுறாங்க. அம்மா சொன்னது உண்மைதான், ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, நம்ம தான் கணவனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ஹீரோனு கிளம்பி போயிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு போய் ஒரு மாதிரி ஹீரோன் அப்செட்டாகவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஷைனி இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து சொல்கிறாங்க, நேற்று வந்து பாரில் உன்னுடைய கணவனை பியா கூட சேர்ந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம ஹீரோனுக்கு தலைவலி ஆரம்பமாகுது. ஹீரோன் தன்னோட கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கான காரணமே தன்னோட கணவர் தன்னை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்துருவாரு அப்படின்றதுக்காக தான். ஆனால் கணவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஹீரோனுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அதே சமயம் நம்ம ஹீரோன் அவங்க கணவர்கிட்ட பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் டெஸ்ட்லாம் எடுத்துட்டேன்ல, நீங்களும் ஒரு டெஸ்ட் எடுத்தால் தான் என்னவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எதுக்கு டெஸ்ட் எடுக்கணும், நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, பார்க்க நல்லா இருக்க, பார்க்க ஹெல்த்தியாக இருக்க அப்படின்றதுனால பிரச்சனை இல்லைன்னுலாம் அர்த்தம் இல்லை, செக் பண்ணி பார்த்தா தானே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, குழந்தைய பெற்று வளர்க்குறதுல 2 பேர்த்துக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, குழந்தை பெக்க முடியலனா கூட 2 பேர்த்து மேலேயுமே பிரச்சனை இருக்குது, 2 பேருமே போய் செக் பண்ணலாம், என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கடைசி வரைக்கும் ஹீரோனோட கணவர் ஒம்படியாக இருக்கிறாருங்க. காரணம் அவருடைய ஆன் ஈகோ. வழக்கம் போல் நம்ம பியாவை கூப்பிட்டுட்டு ஒரு பாருக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு இவர் பயங்கரமாக குடிச்சிட்டு தன்னோட மனைவியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதில் பியா டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே நம்ம டேட்டிங்காக வந்தோமா, இல்லை உன் பொண்டாட்டியை பற்றி பேசுகிறதுக்காக வந்தோமா, இங்கே நம்மளை பற்றி மட்டும் பேசு அப்படின்ற மாதிரி பியா இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காங்க.
ஆனால் ஹீரோனுடைய கணவர் தொடர்ந்து அவருடைய பிரச்சனையை பற்றி மட்டுமே தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோனுடைய அம்மா நீ எவ்வளோ நாள் இங்கேயே இருக்க போகிற, அதுதான் உன்னோட வீடு, நீ அங்கே போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஈக்குவலாக எல்லோரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், எல்லோரும் என்னையே ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க, என் சைடில் பிரச்சனை இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, என் கணவர் எந்த டெஸ்ட்டுமே எடுக்க மாட்டேன்றாரு, நான் என்ன பண்ணுவேன், அதனால் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் மறுபடியும் நம்ம ஹீரோனுடைய கொலிக்கான ஷைனி வந்து உன்னுடைய கணவனை இந்த பியா பொண்ணு கூட நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு கஷ்டமாக இருக்குது, அதை கண்டுக்க வேணாம், அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் இருக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயம் இன்றைக்கி நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோனுடைய கணவர் ஹீரோனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோனை பார்க்கறதுக்காக ரூம்குள்ளே வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா சாரி கேட்டுறாரு, இந்த மாதிரி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஸோ உன்னை கண்டுக்காமல் விட்டுருந்துருக்கக்கூடாது, சரி பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஹீரோனுடைய கணவர் அது தன்னோட மாமியார் வீடுன்னு கூட பார்க்காம ஹீரோயின் கிட்ட அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. சரி சமாதான பேச்சு பேசுகிறாரே, போய் டெஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா மறுபடியும் என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்து பேபி ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு கோவம் தான் வருது. மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுறாங்க. அங்கிருந்து நம்ம ஹீரோயினோட கணவர் கிளம்பி போயிடுறாருங்க. அப்படி கிளம்பி போகும்போதே அவருக்கு சில தாட்லாம் வர ஆரம்பிக்குது. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாம் என்ன டெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டெஸ்ட்னு சொல்றதுக்கு ஒரு பயங்கரமாக திணறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி ஸ்பெர்ம் டெஸ்ட் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. இதை பார்த்து இவருக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாரு. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே இமேஜினேஷன் தான். அந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சிரிக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்களும் இந்த மாதிரி ஒருத்தங்களுடைய குறையை வச்சு சிரிக்க மாட்டாங்க. இப்போது ஒரிஜினலாகவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாரு. பட் சொல்கிறதுக்கு தயங்கிட்டு பயந்து போய் அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துடுறாருங்க. இப்போ ஹீரோனுடைய கணவர் நேராக தங்கச்சி வீட்டுக்கு போகிறாரு. ஸோ தங்கச்சியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணியோட இடத்துல நான் இருந்திருந்தா இதை தான் பண்ணியிருப்பேன், நீ டெஸ்ட் எடுக்கிறதுல என்னன்னா உனக்கு பிரச்சனை, என் கணவருக்கு ஏதாவது பிரச்சனைனா என் கணவர் வந்து டெஸ்ட் எடுத்து என்னென்னு பார்க்க தான் போகிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் நல்லா தான் இருக்கேன், அவளுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுடைய கணவர் வீட்டுக்கு வராரு. ஹீரோனுடைய மாமியார் வந்து இவங்களே இறங்கி வந்துட்டாங்க, எவ்வளோ நாள் நம்ம பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது, நம்ம பையன் மேலே தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறது தான், ரெண்டு பேர்த்தோடைய பங்குமே அந்த வாழ்க்கையில் இருக்குது, அதனால் தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ண பாரு, போதும் சண்டை போட்டதெல்லாம் அப்படின்னு ஹீரோனுடைய மாமியார் சொல்கிறாங்க. அப்போவும் ஹீரோனுடைய கணவர் கேட்குற மாதிரி இல்லைங்க. இப்போ ஹீரோனோட மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு ஃபோன் காலுங்க. ஸோ வீட்டில் பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. ஹீரோனோட கணவரும் வீட்டில் இல்லை. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போய் ஹீரோனோடைய மாமியாரை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறாங்க. அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்களை வர சொல்லி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனோட மாமியாரும் பார்த்தீங்கன்னா சாரி கேட்டுட்டு நீ போகாதம்மா இங்கேயே இருந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால் இங்கே இருக்க முடியாது, எல்லாத்தையும் சால்வ் பண்ணாதான் என்னால் இங்கே வந்து இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்றைக்கி ராத்திரி உன் புருஷன் இங்கே வரமாட்டான், நீ இங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்ல, இல்லை வீட்டில் வேலைக்காரக்கா இருக்காங்களே அவங்கள நான் இருக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. முன்னாடி அவங்களோட ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே இருக்கிற செடியெல்லாம் காஞ்சு கிடக்குதுங்க. அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்க அங்கே ஒரு ரிப்போர்ட் இருக்கிறத பார்த்து ஹீரோயின் அதிர்ந்து போயிடுறாங்க. அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கணவரோடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டு. ஆக்சுவலாக ஹீரோயினுடைய கணவர் முன்னாடியே வந்து டெஸ்ட் எடுத்துருந்துருக்காரு. அந்த டெஸ்ட்டில் ஹீரோயினுடைய கணவருக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. அதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயினுடைய கணவர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வரமாட்டேன்றாரு. ஹீரோயின் கிட்ட தான் குறை இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது தான் நல்லா இருக்கேன், தான் பொண்டாட்டிக்கு தான் குறை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டியை நம்ப வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. மனம் முடிஞ்சு போன நம்ம ஹீரோயினோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட தான் போயிட்டு இதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய கணவர் மறுபடியும் பேசுகிறதுக்காக வராரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயினே கேட்குறாங்க. ஆனால் ஹீரோனோட கணவர் அப்படியெல்லாம் நான் எதுவும் மறைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி வெளியே போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பீச் கிட்ட போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோனே சொல்லிடுறாங்க, நான் ரிப்போர்ட்டை பார்த்துட்டேன், அதில் உங்கள் சைடில் தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு, இதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, சொன்னால் என்ன ஆயிரப்போகுது, சொன்னால் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி சரி பண்ண போகிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோனோட கணவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு இதில் என்ன ஆயிரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், பட் உண்மை என்ன அப்படின்னா ஆண்மை அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியம், அது இல்லை அப்படின்னா என்னை ஒருத்தன் பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும், எனக்கு இருக்கக்கூடிய மரியாதை போயிடும், ஸோ எனக்கு அது ரொம்ப முக்கியம், அதை கரெக்டாக காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட கணவர் சொல்கிறாரு. அப்போ என்னோட நிலமை, உங்கள் சைடில் ஒரு ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு என் சைடில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன எல்லாரும் ப்ளேம் பண்ணீங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே என்ன தான் பார்க்குறாங்க, என்கிட்ட அது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு, ஒவ்வொரு முறை அந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு எப்படி இருக்கும், அப்போ எனக்கு அந்த பெண்மை இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க.
ஆக்சுவலாக ஹீரோனுடைய கணவரோட அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் ஹீரோனோட கணவர் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் போட்டிருக்கு. இப்போ ஹீரோனோட கணவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் மூலமாக இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. குழந்தை வேணுமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்கிறது என்னுடைய முடிவு இனிமேல், ஏன்னா இனிமேல் எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலாக கணவருக்கு ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் ஹீரோனுக்கு ப்ராப்ளம் கிடையாது, மறைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பிரச்சனையை மறைக்கிறதுக்காக ஹீரோயின் மேலே தான் எல்லா தப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாத்திட்டையும் நம்ப வச்சிருக்கிறாரு. அது ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் ஹீரோயின் கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு குழந்தைய சூஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது அடுத்த பிரச்சனை வருதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஃபனேஜ் ரூல்ஸ் படி சிங்கிள் பேரண்ட் கிட்டலாம் வந்து குழந்தைய ஒப்படைக்க மாட்டாங்க. குழந்தைய ஒப்படைக்கணும்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, கணவரை கூட்டிகிட்டு வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம். 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இதே மாதிரி உங்கள் கணவரை கூப்பிட்டு வந்து கன்வின்ஸ் பண்ணி குழந்தைய அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த குழந்தைய வளர்க்கலாம். பட் அடாப்ட் பண்ணும்போது கணவன் மனைவி சேர்ந்து தான் அடாப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. ஹீரோன் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இதோட இந்த வெப் சீரிஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க எதுவுமே டாக்ஸிக்காலாம் சண்டை போட்டுருக்கவே மாட்டாங்க. பட் அன்பு கொடுத்துக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு சண்டையாக தாங்க இருக்கும். இந்த ஹீரோனை பார்த்த உடனே நீங்கள் எல்லோரும் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்குன்னா, இந்து சீரீஸோட 3rd சீசன் எங்கே சார்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 3rd சீசனோடைய டீசர் மாதிரி ஒன்று லான்ச் பண்ணி ஜனவரி 24 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. இந்த ஹீரோனும் பார்த்திங்கன்னா நிறையா படங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி இவங்களோட ஷெடியூல் கிடைக்காதனால அந்த சீரிஸ் பெண்டிங்கில் இருக்கலாம். ஒன்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.